டூடு டிவி. ஹரிப்பூர் கிராமத்துல வந்திருந்த அந்த புயலை ரொம்ப தைரியமா வைபவ் அமைதியாக்கியிருந்தான். வைபவ் நிர்மலாவை காதலிச்சதுல எந்த குறையும் இருக்கல. அவதான் அவனுடைய வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவ இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சது அவளுடைய ஆன்மா வைபவுக்காக இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அவன் மந்திர வித்தைகளை கத்துக்க முயற்சி செஞ்சான். அப்பதான் நிர்மலா கூட மறுபடியும் பேச முடியும். ஓம் மஷி 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 மஷு மஷுமு சாமுண்டாயே விச்மஹி. ஓம் மஷி 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 மஷு மஷுமு சாமுண்டாயே விச்மஹி. ஆனா கிராமத்து ஜனங்க அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புயல் வைபவ் ரொம்ப கஷ்டப்பட்டு அமைதியா ஆக்கியிருந்த நிர்மலாவோட ஆன்மா எல்லாரையும் பழி வாங்க தொடங்குச்சு. ஆனா வைபவ் அவ அந்த மாதிரி செய்யறத அவன் தடுத்தான். மகனே, நீ பண்ண அந்த காரியத்துக்கு ரொம்ப தைரியம் வேணும். இது எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்களோட நன்மைக்கு தான் நீ பண்ணிருக்க குருதேவ். ஆனா என் நிர்மலா, அவளை பத்தி எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஆமா, நிர்மலா இப்போ ஒரு கெட்ட ஆன்மாவா மாறிட்டான். அந்த ஆன்மா பழி வாங்கதான் துடிக்குது. அவளை நீதான் கட்டுப்படுத்த முடியும். சரி சாமி, ஆனா என்னோட சக்தி கம்மியாயிருச்சுன்னா? நான் இருக்கல, கவலைப்படாத. இந்த கிராமத்து ஜனங்களை நாம கண்டிப்பா காப்பாத்தியாகணும். சாமியார் மறுபடியும் மந்திரத்தை சொல்லி பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வைபவ் அவனுடைய வீட்டுக்கு போய் நிர்மலாவை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். கிராமத்து ஜனங்க அவங்க பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த கிராமம் அமைதியா இருந்துச்சு. வீட்டுல இருந்த எல்லா பெண்களும் குணமாயிட்டாங்க. என்னங்க, 4 நாள் ஆச்சு நம்ம கல்யாணம் நடந்து. அப்பல இருந்து கிராமத்திலேயே தான் இருக்கோம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். இப்போ வெளிச்சதை வெட்டணும், இந்த சமயத்துல சுத்தணுமா? அப்ப கல்யாணம் மட்டும் எதுக்கு செஞ்சீங்க? சுத்தி கூட பார்க்க முடியாதுங்கிறப்போ. ஆர்த்தி மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துக்கிட்டா. சாகர் அவளை பார்த்து, சரிப்பா, நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க 2 பேரும் டாக்ஸில வெளியே போனாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வண்டிக்கு முன்னாடி ஒரு நிழல். டிரைவர் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சடன் பிரேக் போட்டான். அதுக்கப்புறம் அந்த வண்டி கவுந்துருச்சு. அதுல இருந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஹரியா அந்த ரோட்டுக்கு பக்கத்துல இருந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். கிராமத்து ஜனங்க அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. பாவம், இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அது கூட செத்துட்டா. ஆமாப்பா, ஹனிமூன் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டா திரும்ப வந்துட்டா. அட, என்னாச்சு உனக்கு? யார் வந்துட்டா? ஊர்க்காரங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல. ஒரு பொண்ணு அவளுடைய புருஷனுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனான். அவ புருஷனை பார்த்ததும், என்னங்க, வாங்க சாப்பிடலாம். வந்துட்டியா? நான் எப்ப வயலுக்கு வரேனோ அப்பல இருந்து நீ எப்பதான் வருவேன்னு காத்துக்கிட்டே இருக்க. அப்படியா? நம்ம வீடு வேற ரொம்ப சின்னதா இருக்கு. உன்கிட்ட தனியா பேச கூட முடியாது. 1 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் நடக்காத போது உங்களுக்கு சாப்பாடு யார் எடுத்துட்டு வருவாங்க? அம்மா தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க, இல்லனா கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு தடவை பட்னியாவும் இருந்திருக்க. இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே பசியோட இருக்க மாட்டீங்க. காத்து ரொம்ப வேகமா வீசிச்சு. மரங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எந்த மரத்துக்கு பக்கத்துல புருஷன் பொண்டாட்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மரம் அப்படியே அவங்க மேல சாஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அக்க பக்கத்துல வேலை செஞ்சவங்க எல்லாரும் வந்தாங்க. அவங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ பாவம், ஆமாண்டா, கல்யாணமாயி 1 மாசம்தான் ஆச்சு உனக்கு. அட, நேத்து நைட்டு விம்லாவோட மக பொண்டாட்டி 2 பேரும் செத்துட்டாங்க. எப்படி? அவனுக்கு கரண்ட் அடிச்சது, அவனை காப்பாத்த போய் பொண்டாட்டியும் செத்துட்டா. யாருமே பிழைக்க மாட்டீங்க, எல்லாருமே செத்துருவீங்க ஒருத்தராவே. நான் சொல்றேன்ல, ஏதாச்சும் பண்ணுங்க, இல்லைன்னா அவன் எல்லாரையும் கொன்னுருவான். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க.
கிராமத்து ஜனங்க பயந்து போய் ஹரியாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ யார் பத்தி பேசுற? அதான் போன வாட்டி எல்லாரையும் அதுகிட்ட வசமாக்குச்சுல, அதுதான். ஹரியா, முதலியே பயந்துருக்கோம், நீ எங்களை இன்னும் பயமுறுத்தாதப்பா. இந்த மாதிரி எத்தனை பேர் சாகிறது நாங்க பார்க்கணும். அது எந்த ஜோடியும் விட்டு வைக்காது. அவன் ஒரு பக்கத்தை நோக்கி கையை நீட்டினான். கிராமத்து ஜனங்க அந்த இடத்த பார்த்ததும் அங்க ரொம்ப பயங்கரமான உருவம் ஒண்ணு நின்னுகிட்டு இருந்துச்சு. உடனே அவங்க எல்லாரும் பயந்து போய் சாமியாரோட வீட்டுக்கு போனாங்க. சாமியார் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஜனங்க வந்ததை பார்த்ததும் வைபவ் சாமியாருக்கு குரல் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சாமி, அது திரும்பவும் வந்துருச்சு. யாரு? அதே நிர்மலா தான். போன வாட்டி எல்லா பெண்கள் மேல பூந்துச்சுல, அதே நிர்மலா தான். சாமி, இப்போ வரைக்கும் 3 ஜோடி செத்துருக்காங்க. ஹரியா, எல்லா ஜோடியும் செத்துருவாங்கன்னு சொல்றான். நான் இருக்கும்போது அது நடக்கவே நடக்காது. வைபவ், அந்த ஆன்மாவை கூப்பிட நீ தயாராகு. சரி சாமி. வைபவ் ஒரு ஹோம குண்டத்துல நெருப்பை பத்த வச்சு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ஓம் சிம 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 சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம சிம ஹோ க்ரீம் க்ரீம் ஹோம் சாமுண்டாயே விச்மஹி. ரொம்ப வேகமா காத்து வீசுச்சு. ஒரு புயல் போல அந்த காத்து இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஓம குண்டத்துல இருந்து கருப்பு புகை வெளியே வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகை ஒரு நிலையில வந்துச்சு. யார் நீ? சொல்லு, யார் நீ? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. நீ ஒரு ஏமாத்துக்கார. நீ என்னை ஏமாத்திட்ட. நீ நிர்மலாவா? உனக்காகத்தான் காத்துக்கிட்டே இருந்த. நீ என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? உனக்கு என்ன வேணும்? நான் இவங்க எல்லாரையும் சாகடிக்க வந்திருக்கேன். உன்னையும் சேர்த்துதான். என்னுடைய ஆசை நிறைவேறதுனால இங்க யாரையும் உயிரோட வாழ விட மாட்டேன். அதனால உனக்கு என்ன கிடைக்கும்? நான் இவங்களை பழி வாங்கிடுவேன். என்ன பழி? இந்த ஜனங்க எல்லாரும் உன் கூட என்னை வாழ விடல. இதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ள புகுந்து உன் கூட வாழ விரும்பினேன். ஆனா அப்போ நீ என்னை ஏமாத்திட்ட. நீங்க எல்லாரும் ஏமாத்துக்காரங்க. நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். இங்க பாரு நிர்மலா, இப்போ நீயும் நானும் சேரவே முடியாது. இங்கிருந்து போயிரு. நான் இவங்க எல்லாரையும் சாகடிக்க போறேன். இல்லைனா நீ ஏன் கூட வந்துடணும். நீ வைபவ கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிருவியா? ஆமா, அவனுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனும் என்னை ஏமாத்திட்டான். வைபவ் கிராமத்தை காப்பாத்த உன்னை ஏமாத்துனா, இல்லைன்னா அப்படி பண்ணிருக்க மாட்டான். அதனாலதான் நான் இப்ப வைபவை என் கூட கூட்டிட்டு போக பாக்குறேன். இல்லைன்னா இங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. சரி, அப்படின்னா வைபவுக்கு எடுத்து சொல்லி உன் கூடவே நான் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரையும் கொல்லக்கூடாது. சரி, நான் சாயங்காலம் வருவேன். வைபவை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவேன். சரி. சாமி, நான் போய் ஆகணுமா? இரு, என்னை யோசிக்க விடு. இதனால பிரச்சனை தீரும்னா போயிரு வைபவ், இல்லைன்னா ஊரே சுடுகாடா மாறிடும். நீங்க தானே நல்ல ஜோடியில எரிச்சு கொன்னீங்க. சாமியை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். எல்லாருக்கும் விருப்பப்படுற மாதிரி வாழ உரிமை இருக்கு. சரி சாமி, கிராமத்தோட நன்மைக்கு நான் அவ கூட போயிடுறேன். நிர்மலா சக்திசாலியா மாறிட்டா, ஆனா என்னை விட இல்லை. கேளு, அவ சாயங்காலம் வரும்போது நீ அதுகிட்ட பேசிக்கிட்டே இரு. அப்போ என் மந்திரத்தால அதை கட்டி போட நான் முயற்சி பண்றேன். கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. சாமியார் வைபவ் 2 பேரும் ஹோம குண்டத்துக்கு முன்னாடி நின்று மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா மெதுவா நிர்மலா அவங்க முன்னாடி வந்தா.
இங்க பாரு, கிராமத்துக்காக நான் உன் கூட வர தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த கிராமத்துக்கு வரவே மாட்டேன்னு. சரி. இப்படி சொல்லி அது உடனே வைபவோட உடம்புக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சுச்சு. அப்போ சாமியார் எழுந்திருச்சு நின்று வைபவ் மேல மந்திர நீரை போட்டாரு. இப்ப நிர்மலா வைபவோட உடம்ப விட்டு இன்னொரு ஆளோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. அவன் பக்கத்துல இருந்த ஹரியாவை அடிக்க ஆரம்பிச்சான். ஹரியா கோபத்துல அவனை எட்டி உதைச்சான். அந்த அடி இன்னொரு ஆளு மேல விழுந்துச்சு. இந்த மாதிரி ஜனங்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. நிர்மலா, நிறுத்து. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க நீ? நீங்க எல்லாரும் மறுபடியும் என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? சாமி, நான் கண்டிப்பா போறேன். நிர்மலாவை ஏமாத்த விரும்பல. இது போது சாமி, விட்டுருங்க. நான் உன்னை இனி எப்பவுமே நம்ப மாட்டேன். இப்ப நீ இந்த நெருப்புல இறங்கு. என்ன நீ மன்னிச்சிரு. இனிமே நான் ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல சாமி, என்னோட காதலை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க கிராமத்து ஜனங்களை காப்பாற்ற ஏதாச்சும் பண்ணுங்க. வைபவ் எழுந்திருச்சு நின்று நெருப்புக்குள்ள இறங்கிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் மெதுவா மறைஞ்சு போயிட்டாங்க. ஜனங்க எல்லாரும் சாமியாரை கும்பிட்டுட்டு வைபவை புகழ்ந்துக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. உத்தரகண்டுக்கு போற வழியில பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு. வெயில் காலத்துல கூட அங்க யாருமே தங்குறதுக்கு வரவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பேய் பூதம் எல்லாமே இருக்குன்ற நியூஸ் தான். கொஞ்ச பேருக்கு அந்த வீட்டோட மாடியில ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சான். திடீர்னு யாரோ பயங்கரமா இரும்புற சத்தம் கேட்கறதும், அதுக்கப்புறம் வீட்டு மேல யாரோ ஓடிட்டு இருக்கிற சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அப்படியே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழியில பக்கத்துல இருந்த மரங்க எல்லாமே அந்த கெஸ்ட் ஹவுஸை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா காட்டுச்சு. அப்பப்போ யாரோ பேசுற சத்தம் கூட அங்க கேட்டுட்டு இருந்தது. எப்பவுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஒரு இருட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. கமல்காந்த் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய மனைவி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவங்க இந்த தடவை லீவுக்கு அல்மோரா போகலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த தடவை 3 நாள் லீவ் போட்டு மாதவியோட அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட லக்னோவில இருந்து வந்திருந்தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அல்மோரா போறதுக்கு பிளான் செஞ்சாங்க. கமல்காந்த் மற்றும் அவனுடைய மனைவி மாதவியும் ரவியும் அனூப்பும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜீப்ல உட்காந்து அல்மோரா போயிட்டு இருந்தாங்க. கமல் ஜீப் ஓட்டிட்டு இருந்தான். அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, அவங்க போயிட்டு இருந்த அந்த வழி முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ மாதவி யோசிச்சுட்டு இருந்தா, எப்பவுமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோமே, ஆனா இந்த தடவை என்னாச்சு? திடீர்னு ஜீப் பிரேக் போட்டு வண்டி அங்கேயே நின்னுடுச்சு. கமல் இறங்கி பார்த்தான். அப்போ அவனுக்கு புரிஞ்சது, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு. திடீர்னு பயங்கரமா இடி மின்னலோட சேர்த்து மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுது. ஜீப்புக்கு என்னமோ ஆயிருக்கு. இதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாச்சும் வீடு இருந்துச்சுன்னா அங்கேயே போய் நம்ம தங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப நைட்டாக இருக்கு, காற்றும் ரொம்ப வேகமாக வீசுது. இப்படி இருக்கும்போது மலைப்பாதையில் போகிறது எனக்கு சரியாக படல. இங்கே இருந்து மழை கம்மியானதும் காலையில் போகலாம். மழை ரொம்ப ஜோரா வந்துட்டு இருந்தது. மின்னல் வெளிச்சத்துல தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது. அவங்க பக்கத்துல போனதும் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சது. ஏன்னா அங்க பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. எல்லாரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போனாங்க. அப்படி போகும்போது அந்த இருட்டுல ஆந்தைகளும் வௌவால்களும் கத்துற சத்தம் கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த மலையில கூட ஒரு கருப்பு பூனை அவங்க எதிரில் வந்து நின்னுச்சு. அதனுடைய கண் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம் கிடைச்சது. செக்யூரிட்டி சமையல்காரனை சத்தம் போட்டு கூப்பிட்டான். செக்யூரிட்டியும் சமையல்காரனும் அவங்க லக்கேஜை உள்ள வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க.
சமையல்காரனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தான். மாதவிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அந்த சமையல்காரனோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, முகமும் பயங்கரமா இருந்தது. மாதவிக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. மாதவி கமல் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தா. ஏன்னா அப்போல இருந்த எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு விதமான பயம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா ரொம்ப பழசா இருந்துச்சு. ஒரு ரூம்ல ரவி மற்றும் அனூப், இன்னொரு ரூம்ல கமல் மற்றும் மாதவி இருந்தாங்க. சமையல்காரன் டீ போட்டு எல்லாரையும் லாபிக்கு கூப்பிட்டான். எல்லாரும் லாபிக்கு வந்தாங்க. அவங்க இங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா சமையல்காரன் அதுக்குள்ள டீ போட்டு கொடுத்து அவனுடைய வேலை பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே, நாம எல்லாம் இங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கு, ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு இங்க தூங்குறதுக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் பேய் பிசாசு வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குமோன்னு இந்த பாலா போன மழையால இங்க வந்து உக்காந்துருக்கோம். இப்போ நாம போக கூட முடியாது. பேயாவது பிசாசாவது அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இந்த வீடை கொடுத்தா நான் இந்த வீட்லயே இருப்பேன். டீ குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. ஆனா ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டான், நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமா வேலை பார்க்குறீங்க? இங்கே சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்கும் இல்லை? நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஏதாச்சும் சீக்கிரம் சமைச்சு கொடுங்க. அப்புறம் இங்கே பேயெல்லாம் இல்லை தானே? சார், சமையலெல்லாம் பத்ரிகாக்கா தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். அப்புறம் நான் இங்கே பேயெல்லாம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சார் வந்திருந்தாங்க. அவங்க நைட்டில் ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அப்படி பார்த்து அந்த நைட்லேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் காலையில் போய் பார்த்தா அவங்க அங்கே இருக்கவே இல்லை. சரி, சீக்கிரமாக சமையல் பண்ணித்தாங்க, ரொம்ப பசியாக இருக்குது, தலையும் ரொம்ப பாரமாக இருக்குது. அப்படியே இந்த இடமும் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம், எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் தூங்கணும். நைட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரவி அதுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு அனூப் கத்துற சத்தம் கேட்டு எழுந்திருச்சான். நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை விட்டுரு. நீ யாரு? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டேய், யாரடா உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க? எந்திரிடா, கண்ணை திறந்து பாருடா. அனூப் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். ரவி ஓடி போய் லைட் போட்டான். அப்போ அனூப் மறுபடியும் கத்துனான். டேய், அங்க பாரு, ஜன்னல்கிட்ட யாரோ இருக்காங்க. ஆனா என்னையே பார்த்துட்டே இருக்கா. ரவி ஜன்னல் பக்கமா பார்த்தான். பார்த்த உடனே கடகடான்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு பயங்கரமான உருவம் ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தது. அதோட கண்ணு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே 2 பேரும் பயந்து போய் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவு வெளியே இருந்து யாரோ பூட்டி இருந்தாங்க. ரவி ஜோரா கத்துனான். அப்போ பக்கத்துல அறையில இருந்த எல்லாரும் ஓடி வந்து கதவை இடிச்ச போது கதவு உடனே திறந்தது. எல்லாரும் உள்ள வந்து பார்த்த உடனே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா யாரோ உள்ள இருந்து வெளியே ஓடுற மாதிரி கேட்டுச்சு. உடனே மாதவி ஜன்னல் வழியா போய் எட்டி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த வீட்டோட அக்கப்பக்கத்துல வேற எந்த வீடுமே இருக்கல. ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் வெளிச்சத்துல அங்கிருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களோட நிழல் கூட ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. நிறைய நேரம் வரைக்கும் எல்லாரும் சோஃபால உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. மாதவி ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அப்போ கடிகாரத்துல இருந்து டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதவு தானா திறந்துச்சு. அப்போ அங்க உட்காந்துருந்தவங்க திடீர்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ரவி ரொம்ப பயந்து போயிருந்தான். அவங்க உட்காந்துருந்த சோஃபால யாரோ உட்காந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு.
அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த கதவு ஜன்னல் எல்லாமே தானாவே படபடான்னு அடிச்சுக்குச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வாபஸ் வந்துச்சு. அப்போ அங்க ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து கொஞ்சம் ரத்தம் கீழே வந்து விழுந்துச்சு. மாதவி ரொம்ப பயந்துட்டா. இல்ல, இனிமே இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. வாங்க எல்லாரும் நம்ம பொருளை எடுத்துட்டு போயிடலாம், வேற ஹோட்டலுக்கு போய் தங்கலாம். ஆனா எப்படி போறது? வண்டி இன்னும் சரியாகலையே. ஐயோ. ரூம்குள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் வரவே இல்லை. அப்போ ஒரு ரூம்ல யாரோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு இறந்து கிடந்தது. அதோட உடம்புல ரத்தம் சொட்டிட்டே இருந்துச்சு. இத பார்த்த மாதவி பயத்துல அங்கேயே மயக்கம் அடைஞ்சிட்டா. எல்லாரும் அவளுடைய மயக்கத்தை தெளிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. அப்போ மணி 5 இருந்தது. அப்போ கதவை திறந்துக்கிட்டு சமையல்காரன் உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா மாதவிக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுச்சு. மேல்காரன் பக்கத்துல வந்தான். அவன்கிட்ட எல்லாரும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. உடனே அவன் அந்த ரூமுக்கு போனான். சார், அந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அது ஏதோ பூனையா இருக்கணும், இல்லைன்னா ஏதோ மிருகமா இருக்கணும். அங்க போய் பார்த்தப்போ அப்படி எதுவுமே நடக்கல. மெழுகு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சமையல்காரன் வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தான். சார், நைட்டில் நான் இங்கேருந்து போனேன். அப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸோட பழைய செக்யூரிட்டியை மீட் பண்ணேன். அப்படியே பேசிக்கிட்டே சொன்னாங்க, அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தாங்களாம். அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றி ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த கெஸ்ட் ஹவுஸில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்களாம். 4 நாள் தான் இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களாம். அவனோட பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்துச்சான். அதான் அவங்களோட சண்டைக்கு காரணமா. ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி வேலை விஷயமா வெளியே போனான். அப்போ அந்த புருஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அப்போலேருந்து அவனோட ஆத்மா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே சுத்துதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அவங்க லக்கேஜை எடுத்துட்டு கிளம்பி வண்டியில போய் உக்காந்தாங்க. சார், இந்த ராடை உங்களோட வண்டியில் வச்சுக்கோங்க, இல்லைனா இங்கிருந்து நீங்கள் போகவே முடியாது. பேய் பிசாஸ் எல்லாம் உலகத்தை பார்த்தா ரொம்ப பயப்படும். கெஸ்ட் ஹவுஸில் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போ தான் தடவை பார்த்துட்டே இருக்கேன். கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ அது உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ராத்திரி இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க அந்த ஜீப்புக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வண்டி போயிட்டே இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்க கெஸ்ட் ஹவுஸை விட்டு வந்துட்டு இருந்தப்போ அவங்க வண்டிக்கு முன்னாடியே 8 அடியில் ஒரு கருப்பான உருவம் அவங்க வண்டி கூடவே பறந்து வந்துச்சு. அவங்க அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. சரியா வண்டி ஓட்ட முடியாம ஆடிட்டே வண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. அவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்து ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிட்டாங்க. கமல் டிரைவர் சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். ஆனால் வழியில் அந்த பேய் குறுக்க நின்றுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி கத்துற சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. செக்யூரிட்டி அப்புறம் சமையல்கார 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. சார், என்னமோ தப்பாக இருக்கு. பத்ரிகாக்கா 15 நாள் லீவில் போயிருந்தாங்க. திரும்ப வந்ததும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்களான்னு. அப்படியே சாப்பாடு யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அது யாரு? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பேயோட இருந்திருக்கேன். நாங்க யாரு பத்ரிகாக்கான்னு நினைச்சோமோ அது பத்ரிகாக்கா இல்ல, அது பேய். அதை சொல்லத்தான் வந்தேன். அவன் சொன்னதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இதயம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் செக்யூரிட்டியை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டு வர்றதுக்கு கிளம்புனாங்க. அப்படின்னா அது யாரு? நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். அது எந்த ரூபத்தில் வருமோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும் தானே பத்ரிகாக்கா ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி அன்னைக்கு நீ அவங்கள கூப்பிட்ட? நான் பத்ரிகாக்கா திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இன்னைக்கு தான் வரணும்.
ஆனா அவங்க சொன்னாங்க நேத்து அவங்களோட பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ராத்திரி பஸ் பிடிச்சி இப்போதான் இங்க வந்திருக்காங்க. செக்யூரிட்டியை அங்க விட்டுட்டு எல்லாரும் வண்டியில வந்து உக்காந்தாங்க. கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு நைட் ஃபுல்லா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. இவ்வளோ பயங்கரமான நிகழ்வு நடந்ததுனால யாருக்குமே அல்மோரா போறதுக்கு விருப்பமே இல்லை. கமல் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்சு. இன்னிலிருந்து எங்காச்சும் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். நல்லபடியா நாம தப்பிச்சு வந்துட்டோம். உயிரோட இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. லீவு போட்டதுனால இருந்த சந்தோஷம் எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் நிம்மதியா மூச்சு விடவே. ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய சின்ன குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய மனைவி கலாவதி அப்புறம் அவருடைய மகன் கிஷன் கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. கிஷன் படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் விளையாட்டுலயும் ரொம்ப புத்திசாலியா இருந்தான். அவன் எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான். ரமேஷ், உங்க புள்ள நல்லா படிக்கிறா, நல்லா விளையாடுறான், அவன் பெருசா சாதிப்பான். எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். எல்லாமே உங்களால தான். போதும் போதும், இப்படி அவனை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, அவன் பெரிய ஆளா வருவான். சரிங்க சார். ரமேஷ் கிஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவன் கிட்ட சொன்னாரு, மகனே, நீ எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ எதிர்காலத்துல பெரிய ஆளா வரணும், சரியா? சரி அப்பா, நான் பெரியவனானதும் சாதிப்பேன். அப்படி சொல்லி கிஷன் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷோட வீட்ல பார்க்கவே ரொம்ப அழகான எலி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கிஷன் எப்பவுமே அந்த எலி கூட விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த எலி கூட விளையாடும் போது கிஷனுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. கிஷனோட அம்மா கலாவதி சாப்பாடு தயார் பண்ணாங்க. கிஷன், வாப்பா சாப்பிட வா. அப்புறம் ஏங்க நீங்களும் சாப்பிட வாங்க. ரமேஷ் அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட்டு தொடங்கினாங்க. அப்புறம் பக்கத்துல அந்த எலியும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கல்லு அப்படிங்கிற வியாபாரி பார்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருடைய மகன் ஹரியாவுக்கு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கினாரு. ஆனா ஹரியாவோட மனசுல படிப்பு மேல விருப்பமே இருக்கல. ஒரு நாள் கல்லு அவனுடைய மனைவி ஷீலா கிட்ட சொன்னா, அந்த ரமேஷோட புள்ள எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல டாப்ல வரான், ஆனா என்னோட மக எப்ப பார்த்தாலும் ஃபெயில். இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஹரியா இப்போ கொஞ்சம் பலவீனமா இருக்கான், போக போக சரியாயிடும். ஹரியா படிக்கிறதெல்லாம் பார்த்து உன்னோட மக ஏன் படிக்கிறது இல்லைன்னு கேட்டு கேட்டு எனக்கு தலைவலியே வந்துருச்சு. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க. ஆனா கல்லு ஷீலாவோட எந்த பேச்சையுமே கேட்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் கிஷன் ஸ்கூலுக்காக கிளம்பி போகும்போது மயக்க மருந்தை எடுத்து அவன் மூக்குல வச்சு அவனை மயக்கமடைய வச்சு அதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் கிஷன் பேயா மாறி அவனுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டான். அவனுடைய அப்பா அம்மா அங்க அழுதுட்டு இருந்தாங்க. கலாவதி, நம்மளோட புள்ளைக்கு என்ன ஆச்சு, எங்க போனான்னு தெரியல. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை பத்தி தெரியவே இல்லைன்னு சொல்றாங்க. தெரியல யார் கண்ணு பட்டுச்சோ என் குழந்தை மேல. அப்பா, நான் இங்க தான் இருக்கேன், நீங்க அழாதீங்க. ஆனா கிஷனோட குரல் யாருக்குமே கேட்கல. நான் பேசுறது எதுக்கு கேட்க மாட்டேங்குது?
அப்போ கிஷன் அங்க பார்த்தா அவன் வளர்த்துட்டு இருந்த அந்த அழகான எலி அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கிஷன் யோசிச்சா, நான் அவனை விடவே மாட்டேன். அப்புறம் கிஷன் அந்த அழகான எலியோட உடம்புக்குள்ள போயிட்டா. எலி பூதமா மாறிடுச்சு. அந்த எலி உடனே இங்கிருந்து கல்லுவோட வீட்டுக்கு போய் அவனோட வீட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து அவன் என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஷீலா, நான் ரமேஷ் கிட்ட பணம் வாங்க போனேன், ஆனா அவ கொடுக்கவே இல்லை. பாவம், அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, பாவம் ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை கிஷன் எங்க போனா அப்படின்னே தெரியல. நீங்க எதுவும் செய்யலல்ல? அடே இல்ல ஷீலா, அப்படியெல்லாம் இல்ல. நான் இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். பேய் எலியால அவன் சொன்ன பொய்யை பொறுத்துக்க முடியாம அது அங்கிருந்து எகிரி போய் அவன் மேல விழுந்துச்சு. கல்லு அப்புறம் அவனுடைய மனைவி எலியோட பயத்தால அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ஓடி ஓடி பூஜை ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த எலியால பூஜை ரூமுக்குள்ள வர முடியல. கல்லு அப்புறம் அவனுடைய மனைவி அதோட கண்ணை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. ஆனா அவங்களுக்கு இது ஒரு சாதாரண எலி இல்லை அப்படின்னு புரிஞ்சுது. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் போய் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாங்க. சாமியார் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. சாமியார் சொன்னாரு, அந்த எலி மறுபடியும் வரட்டும், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, எல்லா இடமும் இருட்டிருச்சு. பாபா அவங்க வீட்டுக்கு வெளியே அவருடைய மந்திரத்தால ஒரு வட்டத்தை போட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் எலி கல்லுவோட வீட்டு கதவு வழியா உள்ள போகலான்னு நினைக்கும் போது அது தானாவே அந்த வட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அதால வெளியே போக முடியல. சொல்லு, யார் நீ? அப்படி சொல்லலைன்னா உன்னை சாம்பலாக்கிருவேன். நான் கிஷன். இவர்தான் என்னை கொன்னுட்டாங்க. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இல்ல, இவங்களை சட்டம் பார்த்துக்கும். நீ விட்டுரு. இதுக்கு நடுவுல யாருமே வரக்கூடாது. அப்படி வந்தா யாரையும் உயிரோடவே நான் விட மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சட்டத்தை நீ கையில் எடுக்கவே கூடாது. சரி, என்னோட பணம் அந்த காட்டிலேயே விழுந்திருக்கு. அதனால எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. நான் ரொம்ப துடிக்கிறேன். சரி, நாங்க உனக்கு இறுதி சடங்கு செய்யறோம். அதுக்கப்புறம் பாபா சொன்னதுனால அங்க போலீஸ் வந்து கல்லுவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சாமியார் கிஷனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி கிஷனோட ஈமச்சடங்க செஞ்சாரு.